வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை மரமும் மனிதனும். ஒரு ஊரில் ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்கு உள்ளூரில் வேலை கிடைக்கவில்லை. அதனால் பக்கத்து ஊருக்கு வேலை தேடி சென்றான். கட்டு சோற்று மூட்டையுடன் புறப்பட்டான். பக்கத்து ஊருக்கு சென்று அவன் பிற்பகல் முழுவதும் வேலை தேடியும் அவனுக்கு வேலை கிடைக்கவில்லை. மனச்சோர்வுடன் தன் ஊருக்கு திரும்பினான். திரும்பி வரும் வழியில் வெயில் கொளுத்தியது. அவனுக்கு களைப்பாக இருந்தது. பசி எடுத்தது. எங்காவது நிழல் கிடைக்குமா என்று தேடினான். சிறிது தூரத்தில் ஒரு பூவரசு மரம் இருந்தது. நேரே அந்த பூவரசு மரத்தை நோக்கி நடந்தான். அதன் அடிநிழலில் உட்கார்ந்தான். கட்டு சோற்று மூட்டையை அவிழ்த்து வயிறார சோறு உண்டான். பிறகு கையை தலைக்கு வைத்துக் கொண்டு அங்கேயே படுத்து விட்டான். மரத்தின் அடியில் படுத்திருக்கும் போதே அவனுக்கு ஒரு எண்ணம் பிறந்தது. எங்கு தேடியும் வேலை கிடைக்கவில்லை. இந்த மரத்தை வெட்டி விறகாக விற்றால் பணம் கிடைக்குமே என்று அவன் எண்ணினான். உடனே தன் ஊருக்கு புறப்பட்டு சென்றான். ஒருவரிடம் கோடரி வாங்கி கொண்டு வந்தான். அடுத்து பூவரசு மரத்தின் கிளைகள் சிலவற்றை வெட்டினான். ஊரினுள் சென்று விற்றான். மறுநாளும் வந்து வேறு சில கிளைகளை வெட்டினான். மரத்தை வெட்டி கொண்டிருக்கும் போதே வெயில் உச்சிக்கேறியது. அவன் சிறிது நேரம் தன் வேலையை நிறுத்திவிட்டு மிகுந்திருந்த கிளைகளின் கீழே நிழலில் உட்கார்ந்து சாப்பிட்டான். பிறகு தூங்கினான். மறுபடியும் எழுந்து கிளைகளை வெட்டினான். இப்படி 5-6 நாட்கள் அதன் நிழலிலேயே படுத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் அதன் கிளைகளை வெட்டினான். ஒரு வாரத்தில் மரம் முழுவதும் வெட்டி விற்று முடிந்தது. ஒரு வாரத்திற்கு பின் மீண்டும் அவன் வேலை தேடி பக்கத்து ஊருக்கு சென்றான். வேலை கிடைக்கவில்லை. சோர்வுடன் திரும்பி வந்தான். வெயில் கொளுத்தியது. ஆனால் களைப்பார உட்காருவதற்கு நிழல் இல்லை. அந்த மரம் இருந்த இடத்திற்கு வந்தான். வெட்டி தீர்க்கும் வரை தனக்கு அந்த பூவரசு மரம் நிழல் தந்தமையை நினைத்தான். 7 நாள் பிழைப்புக்காக தான் செய்த தீமையை எண்ணி வருந்தினான். நல்லறிவுடைய பெருமக்கள் தாம் சாகும் மட்டும் தமக்கு தீமை செய்து வருவோருக்கும் தம்மால் ஆனவரை அந்த தீயவர்களையும் காப்பாற்றவே செயலாற்றுவார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.